வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்முறையை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 3, உருளைக்கிழங்கு 1/2 கப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. உருளைக்கிழங்கு பச்சை மிளகாவை வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு பாதி வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தையும் வதக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. எதுக்குன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போட்ட உப்பு மஞ்சத்தூள் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகுங்க. உருளைக்கிழங்கு ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆம்லேட்டுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு முட்டை மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு ஒரு பக்கம் வெந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்குங்க. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆம்லேட் வந்துட்டு வெந்துச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற முட்டை மிக்ஸை ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆம்லேட்டை எடுத்துடலாங்க. இப்போ எடுத்துடலாம். டேஸ்டியான குவிக்கான உருளைக்கிழங்கு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.